குன்னூர் தொகுதி. யார் வந்து இப்போ உங்களை பார்த்தது? நம்ம தங்கராஜ் வேட்பாளர். ஆனால் அவர் வெற்றி பெறுவாரா? ஆமாம், வெற்றி பெறுவார். வெற்றி பெறுவார். ஆமாம், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? ஆமாம், வாய்ப்பு இருக்கு. மக்கள் ஓட்டு போடுவாங்களாண்ணே? போடுவாங்க. நிறைய வயசு பசங்கள்லாம் இருக்காங்க, போடுவாங்க. அவர் யாரை வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க உங்கள் தொகுதியில்? நம்ம தொகுதியில் இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்கூலில் எல்லாமே பண்ணித்தரேன்னு சொன்னார். எல்லாம் பண்ணி கொடுத்துருவாரு. அந்த நம்பிக்கையில் தான் போடுறோம். இப்போ 1/2 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுனாரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு? உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு? நமக்கு ஸ்கூலில் டாய்லெட்டு பாத்ரூம் போகிறதுக்கு டோரு அதெல்லாம் போடுறேன்னு சொன்னார். எல்லாம் கரடி அதெல்லாம் பூந்துடும், நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லுறாரு. அவர் பேசுறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? செய்வார் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. அப்போ கட்டாயம் ஓட்டு போட்டுருவீங்க? ஆமாம், போட்டுருவோம். ஆனால் என்ன தொகுதினே இது? இது குன்னூர் தொகுதிங்க. ஆனால் யாருண்ணா வந்து இப்போ உங்களை பார்த்தது தங்கராஜ். வெற்றி பெறுவாரண்ணா? கண்டிப்பாங்க. ஆனால் ஃபைட்டிங் இருக்குங்க. சாந்திராமுக்கும் இங்கேயும் ஃபைட்டிங் இருக்குங்க. பட் வந்து சாந்திராமனா போன வருஷம் நிற்கலைங்க, இந்த வருஷம் நின்ட்டாருங்க. எதுக்குன்னு வைங்க, டிஎம்கேல வந்து அண்ணன் ராமச்சந்திரன் நின்றதுனால சாந்திராமும் இந்த டைம் போன டைம் வந்து இவரை நிற்கலைங்க. சாந்திராம் நிற்கிறதுனால சீட்டை வந்து ராமச்சந்திரன் கொடுக்குறாங்க. அதே எப்படின்னு உள்கூத்து அங்கேயே டிஎம்கே ஏடிஎம்கே உள்கூத்து. இந்த டைம் சாந்திராமும் ஆனால் ராமச்சந்திரன் ஐயா நிற்கல. இந்த டைம் சாந்திரம் நிற்கிறதுனால இங்கே தங்கராஜுக்கும் அண்ணனுக்கும் ஃபைட் இருக்குங்க. கண்டிப்பா இருக்கு. சரிங்க, கண்டிப்பா இருக்கும். வெற்றி பெறுவாரா தங்கராஜ்? கண்டிப்பாங்க. அந்த ஃபைட்ல வெற்றி பெறுவாரா? கண்டிப்பாங்க. நான் வந்து 90% நான் சொல்றேன். சரிங்களா? கோட்டை வந்து இது ஏடிஎம்கே கோட்டைங்க. இது கெங்கிரினா ஏடிஎம்கே கோட்டை தான். பட் நாங்கள் இருக்கோம், பசங்க இருக்கோம், இருந்தாலும் வெற்றி பெற இது பண்ணுவோம். ஆனால் இது கோட்டை வந்து ஏடிஎம்கே. நான் வந்து கட்சி என்ன தெரியுமா, பக்கா இது பக்கான்னு சொல்ல மாட்டேன். இப்போ டிவிக்கே. சரிங்களா? டன். ஓகேங்களா? அப்போ குன்னூர்ல கட்டாயம் தங்கராஜுக்கு வெற்றி உறுதிங்க. கண்டிப்பா உறுதி. சாந்திராமுக்கும் இருக்குது. டிவைட் பண்ணிடலாம். சரிங்களா? இதை மக்கள் நாங்க தீர்மானிக்கிறது. நன்றி. தங்கராஜ் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவார். வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஓட்டு போடுவாங்க மக்கள். போடுவாங்க. வெற்றி பெறுவார். கண்டிப்பா ஓட்டு போடுவாங்களா? போடுவாங்க. அக்கா எத்தனை சதவீதம் சொல்லலாம்க்கா? அது 100க்கு 99 போட்டுருவாங்க. ஆமா. ஏங்க அவர் கைக்கணும்னு நினைக்கிறீங்க தங்கராஜ்? அவர் நல்லா செய்வாருன்னு நம்பிக்கை. இப்ப அவர் பேசுறாரு இல்லீங்களா, அது என்னென்ன செய்வாருன்னு சொன்னாரு? எல்லா மக்களுக்கும் நல்லா செய்வாங்க. நம்பிக்கை இருக்காங்க அவர் பேச்சுல? இருக்கு. கட்டாயம் வெற்றி பெறுவார். கட்டாயம் வெற்றி பெறுவார். தங்கராஜ் அவர்கள் பார்க்க வந்தாங்க. அவர் வெற்றி பெறுவார்க்கா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. வெற்றி பெறுவாரா? வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அவர் பேசுறாரு இல்லையா, நிறைய விஷயம் பண்றேன்னாரு, அது செய்வாருன்னு நம்புறீங்களா? செய்வாரு, நம்பிதான் ஓட்டு போட எல்லாரும் தயாரா இருக்காங்க. செய்தா நல்லது. குன்னூர் தொகுதி. யாரையா உங்களை பார்க்க வந்தது? தங்கராஜ் சார். அவர் வெற்றி பெறுவாரா ஐயா? நிச்சயமா வெற்றி பெறுவார். எந்த சொல்றீங்க வெற்றி பெறுவார்? எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. மக்கள் வாய்ப்பு கொடுப்பாங்களா ஐயா? கட்டாயமா கொடுப்பாங்க. சரியான வேட்பாளரை வச்சு நிப்பாட்டு இருக்காரா இந்த தொகுதியில? கட்டாயம் நிப்பாரு. கட்டாயம் வெற்றி உறுதி. எங்களை இப்போ பார்த்து போனது தங்கராஜ். ஆனால் அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருந்தது இங்கே இருக்கா? வெற்றி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இளைஞர்கள் எல்லாமே இப்போ வந்து 35 வயசு கீழே இருக்கிற 18லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அது இப்போ விஜயன்றவர் ஒருத்தர் உள்ளே வந்ததுனால நாங்களாம் ரசிகர் மன்றமாக இருந்து இப்போ கட்சியாக உருவானது. அதனால் வந்து என்ன விஜயன்றவர் உருவானதுனால செம்ம சிறப்பாக வெற்றி வாய்ப்பு கூடமாக இருக்குது. வந்து வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா இப்போ விஜய் இங்கே மட்டும் இல்லை, குன்னூர் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க விஜய்க்கு பிரகாசமா சிறப்பான சிறப்பு சம்பவம் இருக்கு. ஆனா குன்னூர்ல தங்கராஜ் ஏன்னா வெற்றி பெறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க என்னன்னா, இது நாங்க வந்து எந்த எல்லா இடத்துலயும் டிவிக்கே ஒரு கட்சி உருவானதா தமிழ்நாடு ஆண்டாதான் நல்லா செய்ய முடியும்.